44 படம் மக்களே, 44 படம் வரல. 1940கள்ல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் உங்க மைண்ட் ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அது திரு எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள், நம்பியார் அவர்கள், பாலையா அவர்கள், இல்ல இந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினி, கமல், விஜய் சேதுபதி எல்லாருமே ஒரு அலசிட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா? ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம நானே அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். இவங்க ஒரு கேலண்டர் இயர்ல 44 படத்துல அப்பியர் ஆயிருக்கிறாங்க. ஒரு மொழியில இல்லைங்க, ஆனா பல மொழிகள்ல. அதாவது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி கலந்து கட்டி நடிச்சிருக்கிறாங்க. 44 அப்படிங்கிற அந்த நம்பரை கொஞ்சம் தள்ளி வச்சு படத்துக்கு அவங்க கால் ஷீட் எப்படி கொடுத்திருப்பாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த 44 படங்கள் நடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிளானிங் வேணும், அவங்க எப்படி இந்த ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்களேன், டே நைட் ஷூட் போயிட்டே இருக்கும். இந்த ஸ்கெட்யூல்ல இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க டிராவல் பண்ணுவாங்க, இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஃபுல் இயரா இருந்திருக்கும்ல. அது அவங்களுக்கு அந்த ஒரு வேலையை எவ்வளவு லவ் பண்ணிருந்தா அவங்க இவ்வளவு டெடிகேட்டடா இருந்திருப்பாங்க. 44 படங்கள் ஒன் சிங்கிள் இயர்ல அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஜோக்குங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நடிகர்லாம் கேரவன் இல்லை, எனக்கு ஒரு 3 படம் கமிட் ஆயிடுச்சு, 4வது படத்துக்கு என்னால கமிட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சிங்கிள் இயர்ல இவங்க 44 படங்கள் அப்பியர் ஆகி அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாவே இவங்களுக்கு ஒரு மாபெரும் சல்யூட் ஃப்ரம் ரெட்ரோ. யார் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சில்க் ஸ்மிதா அவர்கள். ஆமா, 1989ஆம் ஆண்டு மட்டும் 44 படங்களை நடிச்சிருக்கிறாங்க. அந்த படங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது கவர்ச்சி நடனமா இருக்கட்டும், குணச்சித்திர வேடமா இருக்கட்டும், கேமியோக்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இந்த 44 படங்கள் 4 படங்கள் அப்படிங்கிறது 1 இயர்ல ஜஸ்ட் அமேசிங். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.